இந்த 2026 அற்புதமாக அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். சில ஜனங்கள் சொல்கிறார்கள், நாங்கள் 1வது பாதையிலே மிக மோசமாக கடந்து வந்தோம். அவர் சொல்கிறார், நீங்கள் வனாந்தரத்திலே கடந்து வரவில்லை, கழுகு தன் குஞ்சியை சட்டைக்கு சுமக்கிற வண்ணமாக நான் இல்லை, சுமந்து கொண்டு வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அவர் நம்மை சுமக்கிற தேவனாக இருக்கிற சிறப்பு ஆண்டவரே, அற்புதமாக நடக்கிற நினைத்து நாம் நம்மை துதிக்கிறோம். இந்த இடத்தில் மகிமை நேரம் மூடுபடியாக மெல்ல தேசம் எல்லா தேவனும் சோதனை பண்ணுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. Amen.
அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில்
சொல்ல போறோம். ஆண்டவர் இவனுடைய பிரசன்னம் எல்லா கரங்களை வீழ்த்தி நம்ம சொல்லுவோம். கடைசியா ஒரு சரணத்தை பண்ண முடிக்க போறோம். ஆண்டு சமூகத்துல தேவனின் மகிமை நம்ம எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை ஒரு விஷயம் நம்ம எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். தேவனின் மகிமை நம்ம எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்ம எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவநாமத்தை மையப்படுத்துவோமா? அவருடைய பிரசன்ன அளவில் நிறுத்ததுக்கான ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Salam
ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஒரு புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். 2026 ஆண்டுடைய சமூகத்தில் வைத்து ஆரம்பித்தோம். 1ஆம் தேதி அதிகாலையில் முதல் நிமிஷம் நம்ம கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தோம். ஒரு மாதம் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து பராமரித்து வந்தார். வியாதிகள் விக்கிடங்களுக்கு விலக்கி காத்து கொண்டார். எண்ணிலடங்காத நன்மைகளை முதல் மாதத்திலே கர்த்தர் செய்திருக்கிறார். பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறார். வியாதியிலிருந்து விடுவித்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த பொழுதெல்லாம் அவர் நமக்கு பிரகாசமுள்ள வெளிச்சமாய் காணப்பட்டு இருளான அந்தகாரமான காரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்பத்திலிருந்து நீக்கி இருக்கிறார். அந்த ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அந்த துதியும் ஸ்தோத்திரம் வாயில் இருந்தால் வேறு எந்த வார்த்தையும் வராது. கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரிக்கிற வார்த்தைகள் வாயில் இருக்கும் பொழுது பரிசுத்தமாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கை. ஆண்டவர் நம்மையிலே ரொம்ப கவனமாக இருக்கிறார், அக்கறையோடு இருக்கிறார், கரிசனையோடு இருக்கிறார். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லியிருக்கிறார். பால் கொடுக்கிற தாய் தன் பாலகனை மறந்தால் நான் உன்னை மறவேன். நல்ல பாடல், துதி பாடலை பாடி ஸ்தோத்திரித்தோம். நம்முடைய சுவிசேஷ சகரியாவுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் போதராக இருக்கும்பொழுது கீபோர்டு வாசித்தார். இப்போ ஊழியக்காரராக இருக்கார். ரொம்ப சந்தோஷம். அதில் நிஜந்தனும் ஒரு காலத்தில் ஆளை இருக்க மாட்டார். ஊழியக்காரர் வரணும் வாஞ்சிக்கிற அவர் நம்ம செமினரில் டிப்ளமா தியாலஜியெல்லாம் படிச்சுக்கார். நான் பிரின்ஸிபல் ஆகும்போது இன்னும் கீபோர்டில் இருக்கார். அதில் கோயிலில் இருக்கிற அநேகர் ஊழியக்காரிகளை மாற வாஞ்சிக்கிறேன். இந்திய தேசத்திலே கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். சுவிசேஷத்துக்கான திறந்த வாசல் திறந்திருக்கிறது. என்னைக்கு மூடுமோ, என்னைக்கு அடைபடுமோ தெரியாது. இதுவரையிலும் தமிழ்நாட்டில் சுதந்திரமாக ஊழியம் செய்கிறோம். யூபி, பீகார், ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட் மாதிரி நமக்கு பிரச்சனை இல்லை. மே மாதத்துக்கு அப்புறம் எப்படின்னு சொல்லி நம்மளால் கணிக்க முடியாது. எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. நம்ம நல்லா ஜெபம் பண்ணுவோம். சிறுபான்மை மக்களை ஆதரிக்கிற, கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக இருக்கிற நல்ல ஆட்சியை கர்த்தர் கொடுக்கணும். அதற்காக செபிப்போம், பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை அதிகமாய் நடத்துவார். ஆலயங்கள் கட்டுவதற்கு கலெக்டர்கிட்ட நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வேண்டான்னு சொல்லி ஜிஓ போட்டிருக்காங்க. அந்த ஜிஓவை எதிர்த்து ஒரு ஆள் கோர்ட்டில் போட்டு அதை கொஞ்சம் தடை வாங்கியிருக்காங்க. இப்படி உலகத்திலே மாறி மாறி நமக்கு பிரச்சனைகள், கஷ்டங்கள் ஊழியத்தின் பாதையில் வந்து கொண்டு இருந்தாலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலே நமக்கு பல பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் நல்லவர், போதுமானவர். எல்லாவற்றிலும் நமக்கு உதவி செய்கிற சகாயராக இருக்கிறார். நல்ல சங்கீதக்காரன் சொல்கிறார், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்தில் எனக்கு சகாயம், எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்கள் என் கண்களை நான் கோர்ட்டை போய் பார்க்க வேண்டாம், போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டாம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த புதிய மாதம் மிகுந்த ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்கும். கேட்ட யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இந்த ஆண்டிலே நம்ம ஐயா அருள்மோகன் மூலமாக நம்ம கொடுத்த அருமையான வாக்குத்தத்தம். ஐயா உபவாசத்தோடும் ஜெபநிலையிலிருந்து கர்த்தரிடத்தில் கேட்டபோது இந்த வார்த்தையை கொடுத்தார். போன மாதம் நான் 3வது வாரம் வந்தேன். ஐயா ஏற்கனவே பேசிட்டாங்க. அதனால் இந்த மாதம் 2வது 6ஆவதுலே வாக்குத்தத்தத்தை வைத்து ஒரு செய்தியை கொடுக்க ஜெபத்தோடு ஆயத்தம் பண்ணி வந்திருக்கிறேன். பார்க்காம யாராவது சொல்லலாம், வாக்குத்தத்த வசனம் பார்க்காம சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. ஜீவனுள்ள தேவனாய கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். ஜீவனுள்ள தேவனாய கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். தேவன் யார் என்று நமக்கு தெரியும், கர்த்தர் யார் என்று நமக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவர் யார் என்று சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், வாசிச்சிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். இங்கே ஒருபடி மேலாக பழைய ஏற்பாட்டின் காலத்தில் யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, மோசே மரித்த பின்பு தனித்து விடப்பட்ட யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்தில் 430 வருஷமாக அடிமைப்பட்டு கிடந்த மக்கள் எல்லாம் அழிந்து போயிட்டாங்க. இது ஒரு புது ஜெனரேஷன், வம்சம். அதில் யோசுவா காலேப் அதில் இருக்கிறாங்க. மோசே மரித்து விட்டார், ஆரோன் மரித்து விட்டார், ஆரோனுடைய பிள்ளைகள் மரிச்சிட்டாங்க. தனியாக நின்று
பெரிய யோர்தானை கடந்து போகணுமே அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு இருக்கும்போது தான் கடவுள் இதை வாக்குத்தத்தமாக யோசுவா கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய ஆயர் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடுமாம். ரொம்ப வெள்ளம் 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 பயங்கரமாக போகும். தெரியாமல் கால் வச்சுட்டா தூக்கி எங்கேயோ கொண்டு போய் கடலில் தள்ளிடும். ஆந்திர பிரதேசத்தில் ஊழியம் செய்கிற போது வெஸ்ட் கோதாவரி அந்த நதி ராஜமுந்திரிலேருந்து அந்த டேமில் போய் விழுகும், மலையிலேருந்து போகும். அதெல்லாம் கரை புரண்டு ஓடும். அறுப்பு காலத்தில் போனால் கரை புரண்டு ஓடும். கால் அப்படியே லேசாக வச்சா கூட இழுத்துட்டு உள்ளே கொண்டு போயிடும். ஒக்கேனக்கல் ஒரு முறை போயிருக்கும் பொழுது, கர்நாடகா நம்ம தமிழ்நாடு இருக்குது, அதில் ஒரு முறை செவரை பிடிச்சிட்டு நீச்சல் நல்லா தெரியும், இருந்தாலும் செவர்லேருந்து கை எடுத்தோன்னே அடித்து கொண்டு போகுது. அப்படியே ஒரு சின்ன குன்று போல் ஒரு சின்ன கல்லை பிடிச்சிட்டு அன்றைக்கி உயிர் தப்பிச்சு எல்லாம் கொண்டு போய் நீச்சல் தெரிஞ்சால் கூட எது நீச்சல் போட முடியாது. எங்கேயாவது கொண்டு போய் தள்ளி விடும். மூச்சு இருந்தால் தப்பிச்சோம், இல்லைன்னா போய் சேர வேண்டியதான்னு. இந்த யோர்தானை கடக்கும் முன்பதாக அதை பார்க்கும் பொழுது, சூழ்நிலையை பார்க்கும் பொழுது, அறுப்பு காலம் முழுவதும் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தான் தண்ணீர் கரை புரண்டு ஓடும். அந்த ஓடி வருகிற கரை புரண்டு ஓடி வருகிற தண்ணீரை ஒரு குவியலாக காண முடியும். அது எரிகோவுக்கு எதிராக கடந்து போகிற வேளையில் அவர்கள் உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். அந்த அனுபவத்தை வைத்து தான் யோசுவா சொல்கிறாரு, ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய நடுவிலே இருக்கிறார். He is in the midst of you, in the center of your life, in the journey. கானானுக்கு போகிற பிரயாணத்தில் இந்த தேவனாகிய கர்த்தர் ஜீவனுள்ளவர், a living God, ஜீவனுள்ளவர், ஆக்டிவலி ப்ரெசன்ட், ரொம்ப ஆக்டிவாக மக்கள் மத்தியில், இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் அவர் வாசமாக இருக்கிறார். அவர்களுக்கு வெற்றியை அளிப்பதற்கு உறுதி கொடுக்கிறார். சூழ்நிலை வித்தியாசமாக இருக்குது, பாரமாக இருக்கிறது, வெள்ள சேதங்கள் வரக்கூடும், கரை புரண்டு ஓடுகிற அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தடைகள் இருக்குது. ஆனால் அது ஒரு புதிய சீசன். ஒரு அத்தியாயத்துக்குள்ள இன்னொரு அத்தியாயத்துக்குள்ளே வராங்க. செங்கடலை கடக்கும்போது மோசே இருந்தார், யோர்தானை கடக்கும்போது மோசே இல்லை. பழைய சந்ததி எல்லாமே மாண்டு போயிட்டாங்க வனாந்தரத்தில். புதிய சந்ததி, a new climate, a new generation. இன்னும் பல தடைகளை இளம் வயதுள்ள யோசுவா கடந்து போக வேண்டியவனாக இருந்தான். 1 சாமுவேல் 17:26 ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பின போது கோலியாத் என்ற ராட்சச மனுஷன் இஸ்ரவேல் ஜனங்களை மடங்கடிக்க அபாய குரல் இடும் பொழுது, குள்ளனாக, எளியவனாக, சிறுவனாக ஆடு மேய்த்த தாவீது கொடுக்கிற ஒரு அபாயகரமான குரல், எதிர்குரல் என்னென்னா, ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேனம் இல்லாத இந்த பெலிஸ்தன். அப்போ த லிவிங் காட், நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன், அவர் மரித்தவர் அல்ல என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஜீவனுள்ள தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர், கேட்கிறவர், பார்க்கிறவர், செயல்படுகிறவர் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே மோசே மரித்த பின்பும் ஆண்டவர் ஆட்சி செய்தார். ஜீவனுள்ள தேவனுடைய ஆளுகை இருந்தது. God remains and acts. கடவுள் அப்படியே அவர் சாகலை. மோசே தான் செத்து போனார், அந்த சந்ததி முழுவதும் செத்து போச்சு. ஆனால் கடவுள் சாகலை, அவர் ரிமைன்ஸ், அப்படியே தங்கி தட்டிருந்தார், செயல்பட்டார், நம்மோடு கூட அவரோடு இடைப்பட்டார். அவர் தூரமாய் இருக்கவில்லை, சமயமாய் வந்திருக்கிறார். பேசுகிறார், டைரெக்டாக யோசுவாட்ட பேசுகிறார். பழங்கொண்டு திருமலாயிரு திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன், நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட. ரியல் காட், லிவிங் காட், ஸ்பீக்கிங் டு த லிவிங் பர்சன். வாழ்ந்து கொண்டு இருக்கிற, ஜீவனோடு இருக்கிற யோசுவாவோடு ஜீவனுள்ள கர்த்தர் நேரடியாக பேசுகிறார். இன்டர்வைன்ஸ். காட் இஸ் நாட் டிஸ்டன்ட், தூரமாய் இருக்கலை, இன்டிமேட்டாக, ரொம்ப சமயமாய் நெருக்கமாக ஜனங்களோடு இருந்து தினந்தோறும் நடக்கிற யுத்தத்திலே அந்த ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார்.
ஜனங்க யுத்தம் செய்யலை. கர்த்தர் தலைமை தாங்கி ஒரு இராணுவ தளபதியைப் போல் அந்த இடத்துல விசிபிளாக அவர் இருந்து ஜனங்களுக்காக யுத்தம் செய்தார் என்று சொல்லி நான் இது எப்போ ஒரு கிராஸ் ரூட்டில் இருக்கிறார். ஒரு சந்ததி இன்னொரு புதிய சந்ததியை எடுத்து கொண்டு போய் கானானுக்குள்ளே யோர்தானை கடந்து போகும்போது அந்த கிராஸ் ரோடில் அந்த குறுக்கு வழியில் கடந்து போகிற வழியில் இருக்கும் பொழுது தான் தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்தை தைரியப்படுத்தும்படி உற்சாகம்படி சொல்ல நீ ஜீவனுள்ள தேவன் நடுவில் இருக்கிறார். கடந்த மாதம் ஜீவனுள்ள தேவன் நம்ம மத்தியில் இருந்தார். அல்லையா? இந்த மாதமும் இருப்பார். நிச்சயமாக உறுதியாக ஜீவனுள்ள தேவன் நம்ம மத்தியில் இருப்பார். த லிவிங் காட் நாட் எ டல். ரொம்ப மந்தமான கடவுள் அல்ல. என்னடா டல்லாக இருக்குன்னு கேட்பாங்க. என்ன ஒரு மாதிரி மந்தமாக இருக்கிற, சோகமாக இருக்கிற அப்படின்னு கேட்பாங்க. நம்முடைய ஜீவுள்ள தேவன் மந்தமானவர் அல்ல, மரித்தவர் அல்ல, செத்து போனவர் அல்ல. புத்தி சென்ஸ்லெஸ், ஒரு சென்ஸ் இல்லாத ஒரு புத்தி, ஒரு அறிவை கூர்மை அற்றவராக அல்ல, செயல்படாதவராக அல்ல. எமோரியர், எபிசியர் போன்ற 7 நாடுகளை துரத்தி அடிக்க வேண்டியதற்கு ஒரு ஜீவனுள்ள தேவன் அங்கே வேண்டியவராக இருந்தார். ஜீவனுள்ள மக்கள், ஜீவனுள்ள தளபதியாகிய யோசுவா, ஜீவனுள்ள ஆசாரியர்கள், ஆண்டவருடைய அடையாளமாக இருந்த உடன்படிக்கை பற்றியவை எல்லாம் காப்பாற்றப்பட்டு அவைகள் கானானுக்குள்ளே போக வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே மக்களுக்கு அருகாமையிலே இருந்தார். நதிக்கு அப்புறத்திலே உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவலை எந்த சூழ்நிலையெல்லாம் யோசுவா ஒரு சேலஞ்சு விடுறார். ஜீவனுள்ள தேவனை நம்புங்க, ஜீவனுள்ள தேவனை ஆராதிங்க. சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கும், சீதோசலை வித்தியாசமாக இருக்கும். இயற்கை முன்போல இந்த ப்ரெசண்டில் அந்த இயற்கை அதே போல் இருக்காது, எல்லாம் மாறி மாறி வரும். பட் லிவிங் லார்ட், ஜீவனுள்ள தேவன் மத்தியிலே இருக்கிறார். அவர் ஜீவிக்கிறவர், வல்லமையுடையவர், நம்மை கவனிக்கிறவர், நம்ம மீது எப்பொழுதும் நோக்கமாய் இருக்கிறவர், நமக்காக கிரியை செய்கிறவர், நமக்காக கிரியை செய்கிறவர். 115ஆம் சங்கீதத்தை வாசித்துக்கோங்க. மற்ற தேவர்களை பற்றி சங்கீதக்காரன் சொல்கிறார்னா 115ஆம் சங்கீதத்தில் அப்படியே விவரித்து சொல்கிறார். நம்முடைய ஜீவுள்ள தேவன் இவ்வளவு தன்மைகளையும் இவ்வளவு குணலட்சங்களை கொண்டு வைத்திருக்கிறார். ஏன்னா மற்ற தெய்வங்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி அங்கே சொல்கிறார். வாஸ்து பார்த்துக்கோங்க. 4 வாசிக்க அப்படியே விக்கிரகங்கள் வெள்ளியும் பொண்ணும் மனுஷனுடைய கைவேலையுமாய் இருக்கு. கடவுள், நாம் கடவுளுடைய கைவேலைகளாக இருக்கிறோம், கடவுளுடைய பண்ணைகளாக இருக்கிறோன்னு பவுலடியார் சொல்கிறார். கைவேலை, நாம் கைவேலைகளாய் இருக்கிறோம். நம்முடைய தேவன் வாயிருந்து பேசுகிறார். கர்த்தருடைய சத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டார்கள், மோசே கேட்டார், யோசுவா கேட்டார். அப்புறம் அவர்கள் கண்ணிருந்தும் காணாது நம்முடைய தேவன் காண்கிற தேவன். ஆகார் சொல்கிறார் விடாயத்த நேரத்தில், நீர் என்னை காண்கிற தேவன். கர்த்தர் விடாயத்து போய் வனாந்திரத்தில் இருந்தபோது அவளுக்கு ஆண்டவர் தோன்றி உதவி செய்தவன்னு சொல்கிறார், நீர் என்னை காண்க, நீ கைவிடாத தேவன். நான் ஆபிரகாம் வீட்டை விட்டு ஓடி வந்தாலும் நீர் என்னை மறக்கலை, என்னை காண்டீர் என்று சொல்லுகிறார். அவைகள் கண்ணிலிருந்தும் காணாது, காதுகளிலிருந்தும் கேட்கக்கூடாதபடி செவி. இதுக்கு சொல்கிறேன் லிவிங் காட். என்ன த டிஃபரன்ஸ் ஜீவனுள்ள தேவனுக்கும் மற்ற தெய்வத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை 115 வாசி. காதுகளிலிருந்தும் கேளாது. ஏன்னா ஏசையால் வாசிக்கிறோம், கேட்கக்கூடாதபடிக்கு செவி மந்தமாகவில்லை, ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கரம் குறுகி போய்வில்லை, மூக்கிருந்தும் முகராது, கைகளிருந்தும் தொடாது. பட் அவர் லிவிங் காட் ஈஸ் இன் ஆக்ஷன். செயல்படுகிறார், செயல்படுகிறார். காற்றையும் கடலையும் அமர்த்தினவர், செயல்படுகிற கர்த்தர், கிரியை செய்கிற கர்த்தர். கால்களிலிருந்தும் நடவாது, தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. சத்தமிடுகிறவர், கூப்பிடுகிறவர், செவி கொடுக்கிறவர்,
அப்படி செய்கிறவங்களும் அப்படித்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வேறுபடுத்தி காட்டுவதை 115ஆம் சங்கீதத்திலே வாசி. நம்முடைய தேவன் சர்வல்லமையுள்ள தேவன், நித்திய கடவுள், ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி நமக்காக கிரியை செய்கிறவர், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார் என்று யாத்ராம் புஸ்தகத்தில் நாம் வாசித்து அறிந்து கொள்கிறோம். அந்த ஜீவனுள்ள தேவன் எங்கெல்லாம் இருக்கார் அப்படின்னு பார்த்தா 46ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், சங்கீதம் 46:5, தேவன் அதில் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். தேவன் அதன் நடுவிலே இருக்கிறார். 6ஆம் வசனம். முந்திய வசனங்களை வாசித்து பார்த்தா கர்த்தர் பெரியவர், தேவனுடைய நகரத்திலும் பரிசுத்த பர்வத்தில் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். சியோன் பர்வதம் வடிப்பான சனம் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்குது, மகாராஜாவின் நகரம். 5ஆம் வசனம். அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். நடுக்கம் கொண்டு பிரசவனைப்பட ஸ்திரீ போல வேதனைப்பட்டால், கீழ்காட்ட தர்சீன் கப்பல் நீர் உடைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த தேவன் நடுவிலே இருக்கிறார். அப்படி தேவன் நம்முடைய நடுவிலே இருக்கு. 9ஆம் வசனத்தில் தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே நம்முடைய கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறேன். யார் யாரெல்லாம் தேவனுடைய ஆலயத்திலே அவருடைய கிருபையை சிந்தித்து கொண்டு இருக்கிறோமோ, ஆலயத்துக்கு வந்தால் முழங்கால் பிடிட்டு கர்த்தரோடு பேசுங்க, கண்ணை மூடி ஆண்டவரோடு இடைபடுங்க, அவர் நம்மோடு இடைபடுவார். பக்கத்தில் இருக்க யார் எப்படிப்பட்டவா, என்ன சேலை, எவ்வளோ நகை, ஆண்கள் அப்படி தான், என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கான், யார், இப்படிலாம் இந்த சிந்தனைகளை சிதறடிக்கும் பொழுது பரிசுத்த ஆலயத்துக்குள்ளே கிருபையை சிந்திக்காமல் மாம்சிக கண்களோடு மற்றவர்களை குறித்து எண்ணி இருக்கும் பொழுது ஒரு பரிசுத்தாவிலே வழிநடத்தல் அந்த ஓய்வு நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கா. அது ஆராதனைக்கு தடையாக கூட இருக்கும். இங்கே தாவி சொல்ல சங்கீதக்காரன், தேவனை உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து, ஏன்னா ஆலயத்தின் நடுவிலே கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார், தேவன் அது நடுவிலே இருக்கிறார் என்று சொல்லி நாம் தேவன் அது நடுவிலே இருக்கிறார். இது போஸ்ட் ஆஃபீஸ் அல்ல, போலீஸ் ஸ்டேஷன் இல்லை, கோர்ட் இல்லை, சிறைச்சாலை இல்லை, உலக பிரகாரமாக இன்றைக்கு ஆடம்பரமாக டாம்பியமாக கட்டப்பட்டிருக்கிற மால் மாதிரி, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி, அப்படிப்பட்ட இடமே ஆலயம் அல்ல. தேவன் அதன் நடுவில் இருக்கார், தேவன் ஆலயத்தில் எழுந்தறி இருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் பிரவாகித்து அசைவாடுகிற ஒரு இடம்தான் தேவனுடைய ஆலயம். அதில் தேவனுடைய கிருபையை சிந்தித்து கொண்டு இருக்கிறவனுக்கு அந்த ஜீவனுள்ள தேவன் எப்பொழுது நிலையான ஆசீர்வாதத்தை தந்தருவார். எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம், தானியேல் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரை தூக்கி அக்னி ஜுவாலையில் மரண தண்டனை கொடுத்து தூக்கி போட்டாங்க. ராஜா அங்கே பார்த்தா 3 பேரை தூக்கி போட்டாங்க, கட்டி கொண்டு போனவன் பார்த்தா 3 பேரை தூக்கி போட்டாங்க. ஆனால் ஜீவனுள்ள தேவன் அந்த தீயுக்குள்ளே, தீ பிளம்புக்குள்ளே 4வது மனிதனைப் போல சாத்ராக், ஆபேத்நேகோவோடு உலாவினார் என்று ராஜாவே சொல்கிறார். 25ஆம் வசனம், 4:25. நாலாவது ஆளின் சாயல் தேவ புத்திரருக்கு ஒப்பாக இருக்கிறது என்று அங்கே ராஜா சொல்கிறார். 3 பேர் தானப்பா தூக்கி போட்டீங்க, இன்னொரு மனுஷன் அங்கே உலாவுறாரு, அது யார்? பிரமித்து போயிட்டான். அது ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். யோர்தானை கடக்கும்போது ஜீவனுள்ள தேவன் புதிய ஜெனரேஷன் அந்த ஜனங்களோடு கூட இருந்தவர். இந்த காலங்கள் கடந்து ராஜாக்கள் தோன்றி, நியாயாதிபதிகள் தோன்றி, அந்த எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டு யூதர்கள் சிறையாக பிடிக்கப்பட்டு பாபிலோனில் கொண்டு போகப்பட்ட போது இந்த யூத வாலிபர்கள், டீனேஜ் வாலிபர்கள், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவன் செய்த சிலையை வணங்க மாட்டோம் என்று ஜீவனுள்ள தேவனுக்கு வைராக்கியமாக இருந்தபோது மரண தண்டனை அக்னி ஜுவாலை போட்டாங்க. ஆனால் ஜீவனுள்ள தேவன் 4வது மனிதராக அங்கே உலாவினார். மறுபடியும் வாசிக்கிற அந்த வசனத்தை.
4வது ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றார். சேதம் வரல, தூக்கி போட்டவன் கருகி செத்துட்டான். அப்புறம் அவர்களை போற்றி புகழ்ந்தார் நேபுகாத்நேச்சார். உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினி நடுவிலிருந்து வெளியே வந்தார். செத்த பிணமாக கருகி தூக்கி போடப்பட வேண்டியவங்க அப்படியே வெளியில் எப்படி போடப்பட்டானோ அதுபோல் ஒரு முடி கூட கருகாமல் அப்படியே திஸ் இஸ் த ஒர்க் ஆஃப் த லிவிங் காட். ஜீவனுள்ள தேவனுடைய ஒரு கிரியை. இஸ் நாட் ஏ டெட் காட். மரித்து போனவர்ல இஸ் இன் ஆக்ஷன். கிரியை செய்கிறவர், செயல்படுத்துகிறவர். இதை அவர்களுக்கு கொடுத்தார். அதுபோல் தானியேலை தூக்கி சிங்கக்கபிலை போட்டப்போ ராஜாவுடைய ஒரு அறிக்கை 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 6:20 ராஜா கெபின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, எ சர்வன்ட் ஆஃப் த லிவிங் காட், துயர சத்தமாக அலறி அடித்து ராத்திரிலாம் தூங்காமல் கீத வார்த்தைகள் ஒன்றும் வரவிடாமல் எல்லாம் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அஞ்ஞானி ராஜாவாக யெகோவாகிய கடவுளை ஆராதிக்கார வணங்காத ராஜாவாக நேபுகாத்நேச்சார் இருந்தாலும் தானியேல் உண்மையுள்ளவன். தன்னுடைய கனவை சொன்னான், கனவுடைய அர்த்தத்தை சொன்னாகவே கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஜீவனுள்ள தேவன் அவனோடு கூட இருந்து அவனுக்கு ஜீவனை கொடுப்பார், சிங்கம் சேதப்படுத்தாது என்று சொல்லி மனதுக்குள்ளே அவன் எண்ணி கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை வைத்து, நீ இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவனாய தேவன் உன்னை சிங்கங்களின் தப்புவிக்க வல்லவராயிருந்தார் என்று தானியேலை கேட்டான். ஜீவனுள்ள தேவனாகி தாசனே அட்ரஸ் பண்ணுறார். ஆகவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜீவனுள்ள தேவன், கிரியை செய்கிறவர், நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறவர், நம்முடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவர், நம்ம துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றக்கூடியவர். இந்த புதிய மாதத்தில் இந்த ஜீவனுள்ள தேவனை நம்பி முற்றிலும் உங்களை அவருக்காக அர்ப்பணித்து அவர் ஜீவனுள்ளவர் என்ற ஒரு அனுபவத்தை உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் ஜீவியத்தில் விசுவாசோடு பற்றி பிடித்து கொள்ளும் பொழுது அக்கினி ஜுவாலை சிங்கக்கவியில் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அக்கினி நடுவில் 4வது நபராக மாறினார். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். ஜீவுள்ள தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். எப்படிப்பட்டவராய் செப்பனியா ஜீவுள்ள தேவனை, தேவனாகிய கர்த்தரை எப்படிப்பட்டவராய் காண்கிறார்? மறுபடியும் வாசிங்க. உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், உங்கள் பேரிலே சந்தோஷமாய் மகிழ்ந்து அமர்ந்திருப்பார். எவ்வளவு கேரக்டர்! கர்த்தருடைய ஜீவுள்ள தேவனுடைய அந்த கேரக்டருடைய குணலட்சணை குறித்து அங்கே ஒவ்வொரு டைட்டில் கொடுத்து ஒவ்வொரு ஹெட்டிங்கை கொடுத்து அந்த நடுவில் இருக்கிற தேவனை குறித்து செப்பனியா அதிகமாய் உயர்த்தி காட்டுகிறார். வல்லமையுடையவர், வல்லமையுடையவர், உன்னை மகிழ பண்ணுவார், அவர் உன்னுடைய இரட்சகர், அவர் நடுவில் இருக்கும் பொழுது உனக்கு ரட்சிப்பு உண்டு. ஜீவுள்ள தேவனாகிய கர்த்தர் நடுவில் இருந்தபடியினாலே அவர்கள் நடுவாக கடந்து போனார்கள். அதுதான் நம்ம வாசிக்கிறோம் யாத்ராமத்தில். அவர்கள் நடுவாக கடந்து போனார்கள். செங்கடல் 2ஆக பிரிந்தது, ஒரே குவியலாக நின்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவாக கடந்து போனாங்க. கொஞ்சம் தூரம் நடக்க வச்சு செங்கடலை கடந்து அந்த சைடில் போய் அப்படி கடந்து போக அப்படின்னு சொல்லலை. ஒரு இயற்கை மதிலாக நிற்கிற ஒரு செங்கடல், அது 2ஆக பிளந்து நடுவாக கடந்து போனாங்க. மெரினா பீச்சில் போய் நின்று பாருங்கண்ணே, நின்று பாருங்க. வலதுபுறமும் இடதுபுறம் தண்ணீர் அப்படியே இருக்குன்னு, அலைகள் வரும். அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியுமா? 2ஆக பிரியும்னு சொல்லி. எத்தனை மந்திரவாதி மாந்திரிகம் அங்கே வந்து அவங்க என்ன போட்டாலும் அது என்ன செய்யாது, நடுவாக பிரிந்து போகவே போகாது. நான் ஒன்றை போய் பார்த்தேன், செங்கடலை ஆண்டவர் கடந்து 2ஆக பிரிச்சார். என்ன மெரினாக்கு முன்னால் இந்த வெள்ளைக்காரன் வந்தால் கூட்டு போவாங்களோட கூட நிற்பேன்.
எல்லாம் யோசித்து பார்ப்பேன். கடல் போகும்போது, ஆறு போகும்போதெல்லாம் வேதத்தில் சுட்டி காட்டப்பட்ட சம்பவங்களை அந்த வேலையில் உணர்வுபூர்வமாக யோசித்து பார்ப்பது, சிந்தித்து பார்ப்பது உண்டு. யாத்திராகமம் 14:21 வாசிக்கிறோம். 14:21 மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ் காட்டினால் சமுத்திரம் ஒடுங்கும்படி செய்தார். அது வறண்டு போக பண்ணினால் ஜலம் பிளந்து போயிற்று. நம்ம ஊருக்குள்ளே சுனாமி வந்தப்போ கடல் தண்ணி தான் உள்ளே வந்து எத்தனையோ பேரை கொள்ளையிட்டு கொண்டு போயிடுச்சு. வீடுகள்லாம் அழிந்து போயிட்டுன்னா சுனாமி 20 வருஷம் இருக்கும், 20 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும். புதுசாக கேள்விப்பட்டோம். இந்த சுனாமி என்ற வார்த்தையை கண்டுபிடிக்க முடியாமல் ஆராய்ச்சியாளர்லாம் அதை பற்றி யோசித்து கடைசியில் ஜப்பானிய மொழியிலேருந்து அந்த சுனாமி என்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சு அது கடலுக்குள்ளே பூமி அதிர்ச்சி வரும்பொழுது அந்த தண்ணீரை ஊருக்குள்ளே அனுப்பது. ஜப்பானில் அடிக்கடி நடக்கும். தீவு தான், சுற்றிலும் தீவு தான். அங்கே அடிக்கடி சுனாமி வரும். இந்தோனேஷியாவில் அடிக்கடி சுனாமி வரும். இந்தியாவில் சென்னையில் அது ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சர்ச்சில் இருக்கோம், சுனாமி அடிச்சு ஓடுறாங்க. நம்ம வீடு எப்படி இருக்கோம், நம்ம பிள்ளை எப்படி இருக்கோன்னு பயந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். ஆனால் அப்படி இருந்த அந்த செங்கடலை 2ஆக பிரித்தார். 28ஆம் வசனத்திலே 23ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளான சமுத்திரத்தின் நடுவாக அவர்கள் பிரவேசித்தார்கள். ஆகவே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்க. பழைய ஏற்பாட்டில் தேவனாகிய கர்த்தர் நடுவிலே இருந்தார். பேதுரு சுவிசேஷத்துக்காக பிடிக்கப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறார். அங்கே 2 சேவர் நடுவிலே தூங்கி கொண்டு இருக்கிறார். 2 சேவர் நடுவிலே தூங்கி கொண்டு இருக்கிறார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமேனால், அப்போஸ்தலர் 12:6 குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாளிலே 2 சங்கிலியாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவிலே தூங்கி கொண்டிருந்தான். இப்போ ஜீவனுள்ள தேவனுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன். ஏன்னா மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இயேசுவானவர் பேதுரை பார்த்து, நீ என்னை பற்றி நினைக்கிற, நீ யார் என்று சொல்லுகிறான்னு கேட்டவுடனே, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமார், லிவிங் சன் ஆஃப் காட். இது மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தலை, பரலோகத்துக்கு பிதால உனக்கு வெளிப்படுத்தினாலும் இயேசுசாமி நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறார். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், லிவிங் சன் ஆஃப் காட். அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்ட் வந்தவுடனே இயேசுசாமி அப்படி படம் பிடிச்சு காட்டுகிறார். அதனால தான் இங்கே 2 சேவகர் நடுவில் இருக்கிறார். ஜீவனுள்ள தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு பிரதிநிதியாக படுத்திருக்கும் பொழுது தான் அங்கே அவருக்கு சிறைச்சாலையிலிருந்து விடுதலை கிடைத்தது. அதுக்கு சபையாருடைய ஜெபமும் ஒத்தியாசமாக இருந்தது. முதல்ல இயேசு கிறிஸ்துவை பற்றி இப்படி ஒரு அறிக்கை பண்ணபடினாலே இன்றைக்கு சேவகர் நடுவில் கட்டப்பட்டவனாக, சங்கிலிகளிலே கட்டப்பட்டவனாக இருந்தாலும் கர்த்தர் அவனை விடுதலை. இதுதான் லிவிங் காட், ஜீவனுள்ள தேவன் செய்கிற ஒரு பெரிய கிரியை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். பெயிலுக்கு அப்ளை பண்ணல, கோர்ட்டுக்கு போல, எதுவுமே போகாமல் விடுதலையானது பேதுருடைய வாழ்க்கையில். அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டபடினா அவருக்கு நடுவில் இருந்து அந்த காரியங்களை அவர் விடுதலையாக்கி கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதைத்தான் செப்பனியா சொல்லுகிறார், அவர் கர்த்தர் நடுவிலே இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். ரட்சிப்புனா ஆவிக்குரிய விடுதலை, சரீரப்பிரகாரமான விடுதலை. அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து இருப்பார், உன் பேரில் கம்பீரமாய் கலிகூர். டோட்டலாக அந்த லைஃப் ஃபுல்லாக when the God is center of your life, கடவுளுடைய வாழ்க்கையில் மத்தியில் நடுவில் இருக்கும் பொழுது இந்த விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த மாதத்திலே கொடுக்க போகிறார்.
போன மாதம் யார் நமக்கு மத்தியில் இருந்தா? யார் நம்முடைய குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடுவாக இருந்தது? யார் நம்மை நடத்தினார்? யார் நமக்கு ஆலோசனை கொடுத்தார்? யார் நம்மை செய்வதையும் செய்ய வேண்டாதையும் நமக்கு ஆலோசனை கொடுத்து யார் நடத்தினார்? இந்த மாதத்தில் அவர் நடுவாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். எல்லா விதத்திலும் உங்களுக்கு ரட்சிப்பு, விடுதலை. உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து, யார் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைந்தாலும், யார் நம்மை குறித்து சந்தோஷப்பட்டாலும் படாவிட்டாலும், இகழ்ச்சியாய் பேசினாலும், நற்கிரிகளை செய்யும் பொழுது அதை கிரிட்டிசிசம் பண்ணாலும், அதை குறித்து வஞ்சகத்தினாலே நம்மை அவர்கள் மோதி பார்த்தாலும், கர்த்தர் ஜீவனுள்ள தேவன், தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கும் பொழுது அவர் உங்களை உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். He remains with you, he sit with you. அப்படின்னா 1 சங்கீதம் 1 துன்மார்க்குடைய ஆலோசனையாளரும் பாவியுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசாக உட்காரும் இடத்திலே உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் உடைய தேவத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம். இங்கெல்லாம் உட்காராத நிற்காத ஓடுன்றார். முதல் மாதம் ஒரு வேளை நல்ல தீர்மானம் எடுத்திருப்போம். இதை ஓடிடுவேன், நிற்க மாட்டேன், உட்கார மாட்டேன், தொட மாட்டேன், பார்க்க மாட்டேன். என்ன பண்ணுதுன்னா, புது படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, நான் போகக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்றான்னு, அவனே டிக்கெட் போடுறேன்றான், காரில் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறான். எப்படி போகாமல் இருக்குன்னா, சும்மா ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம். போய் சினிமா தேட்டரில் உட்காருது. வேதத்து மேலே பிரியமாக இல்லாமல் உலக காரியங்கள் மேலே பிரியமாய் இருப்பது. தியானிக்க வேண்டிய சத்தியத்தை விட்டுட்டு வேறு புஸ்தகங்களை வாங்கி படிப்பது. அரசியல் காரியங்களை அலசி புரட்டி பார்ப்பது. பார்க்கலாம், அரசியல் தெரிந்து கொள்வது நல்லது, உலக செய்திகளை கேட்பது நல்லது. ஆனால் ப்ரையாரிட்டி கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கும் பொழுது உங்கள் நடுவில் கர்த்தர் வருவார், வல்லமையுடையவர், ரட்சிப்பார், உங்கள் பேரில் சந்தோஷமாக இருப்பார், சந்தோஷமாக இருப்பார், உங்களை ரட்சிக்கிறவர், அம்னிதம் அமர்ந்திருப்பார். நீங்கள் பாவியுடைய வழியில் இல்லாமல் பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமல் இருந்தால் அவர் அன்பு நிமித்தம் உங்களோடு உட்கார்ந்திருப்பார். உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார், உங்களையும் கெம்பீரமாய் களி கூற பண்ணுவார். ஒரு மாதம் சந்தோஷமே இல்லையே, சிரிப்பே இல்லையே, மகிழ்ந்து களி கூறலையே, புதிய வருஷத்துக்குள்ளே வந்துட்டு இன்னும் அப்படித்தானே இருக்குது என்று உங்களுக்குள்ளே எண்ணி எண்ணி புழுங்கி போய் மன உளைச்சலோடு இருப்பே. காரணம் இந்த வசனத்தை கடைபிடிக்காதபடியினாலே. புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதகர் நடுவில் இருந்தாராம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். லூக்கா 2 இவங்க காணாமல் போயிட்டார், பண்டிகைக்கு வந்து பலியெல்லாம் செலுத்திட்டு நம்ம கூட வாரான்னு சொல்லி ஒரு கரிசனை இல்லாமல் பெற்றோர்கள் பிரயாண கூட்டத்தில் இருந்தாங்க. திரும்பி பார்த்தா ஏசாமியை காணும். தேடி வந்தால் அவர் எங்கே இருந்தாராம்? தேவாலயத்தில் போதகர் நடுவில். வாசிக்க அந்த வசனம் 2ஆம் அதிகாரம். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும். அவரிடத்தில் வினாவுங்க. he was sitting among the pastors-னா ஆசாரியர்கள் நடுவில் உட்கார்ந்திருந்தார், வேதபாரகர் நடுவிலே உட்கார்ந்திருந்தார், அங்கே இருக்கிற மத ரீதியான மக்கள் மத்தியிலே உட்கார்ந்திருந்தார். அவங்க மத்தியிலே உட்கார்ந்திருந்தால் நம்ம மத்தியில் உட்கார்வது எவ்வளவு லேசான காரியம். போதகர்களோடு, பிரதான ஆசாரியரோடு, வேதபாரகரோடு, சதுசேயரோடு உட்கார்ந்து கேள்விகளை கேட்டுக்கொண்ட ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன், உங்கள் நடுவில் இருக்கிறவர். அவர் நம்முடைய நடுவில் இருக்கிறவராக இருக்கிறார். ஒருபோது அவர் தொலைந்து போகவே மாட்டார். நம்ம தொலைஞ்சு போயிடுவோம், நம்ம அவரை விட்டுட்டு போயிடுவோம், நம்ம தூரமாக போயிடுவோம். ஆனால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். போதகர் நடுவில் இருந்தவர் விசுவாசிகளின்
நடுவில் இருக்கிறார், திருச்சபை நடுவில் இருக்கிறார், ஜெபக்குழுக்களின் நடுவில் இருக்கிறார், ஊழியத்துக்கு போகிற ஊழிய டீம்னுடைய நடுவில் இருக்கிறார். கர்த்தருக்காக நீ கையை செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஊழியத்திலும் உன்னோடு கூட இருக்கிறார். ஏன்னா அவர் போதகர் நடுவிலே உட்கார்ந்திருந்தார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் மரித்து உயிர்த்தெழுந்த அன்பின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீசலுக்கு தென்படுகிறார்னு 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் யோவானில், ஜான்ஸ் காஸ்பல் 20:26. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசல் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பூட்டப்பட்ட வீட்டை சாவி போட்டு திறக்காம மனுஷிகமாக உயிர்த்தல் ஆண்டவர் இல்லாதபடிக்கு உள்ளே பிரவேசித்து தான் உயிர்த்தெழுந்த திருக்காட்சியை 8 நாளைக்கு பின்பு சீசலுக்கு அங்கே காண்பிக்கிறார். அங்கே நடுவே இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பீஸ் அன்டு யூ. பயத்தில் இருக்காங்க, வீட்டை பூட்டிக்கிட்டு இருக்காங்க. சீசர்கள் களவாய் திருட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி காசு கொடுத்து சொல்லிட்டான். இப்போ எந்த சீசன் கண்ணில் பட்டாலும் அவன் தூக்கி உள்ளே போடுறான்னு அந்த ராஜா ஆர்டர் போட்டிருப்பான். ஆனால் அதுக்கெல்லாம் பயந்து தான் உள்ளே இருக்காங்க. அந்த பயத்தை நீக்கவும் சமாதானமற்று கவலையின் பிடியிலே வீட்டை பூட்டி கொண்டு இருக்கிற சீஷர்களுடைய நடுவிலே வந்து அவர் உங்களுக்கு சமாதானம். ஏன்னா அவர் ஜீவனுள்ள தேவன், மரித்து உயிர்த்தெழுந்த தேவன். மரித்தவர் மண்ணோடு போய்விடாதபடிக்கு உயிர்த்தெழுந்து தன்னுடைய தரிசனங்களை காட்சிகளை உயிர்த்தெழுந்தவராக நிரூபித்து வந்த வேட்களே தம்மை பின்பற்றி இருந்த சீஷர்கள் சிலுவையில் இருக்கும்போது எல்லாம் ஓடிட்டாலும், எல்லாரும் ஓடிட்டாலும், யோவானை தவிர எல்லாம் ஓடிட்டான். ஒருத்தன் வஸ்திரத்தை விட்டுட்டே ஓடிட்டான். எல்லாம் பின்வாங்கி தூரமாகி போயிட்டாங்க. பேதுரு மறுதளித்தான், யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். எல்லா சீசலும் சிதறடிக்கப்பட்டு பயத்தில் ஓடினாங்க. மறுபடியும் உயிர்த்தெழுந்தான்னு கேள்விப்பட்டு மறுபடியும் அதே பயத்தில் ஒரு ரூமுக்குள்ளே பூட்டி இருக்கிற வேலையில் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். உங்களோடு கூட இருக்கிறார், சமாதான கர்த்தராய் இருக்கிறார். ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில் சமாதானமே இல்லை. ஒரு மாதம் சமாதானமற்றவனாக வாழ்ந்து நாட்களை எப்படியோ கடத்திட்டு இந்த மாதம் முடிஞ்சால் போதுன்னு வெறுப்பில் முடிச்சுட்டு புதிய மாதத்தில் முதல் தேதியில் ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கிறேன். எனக்கு சமாதானத்தை தாரும் என்றால் இன்றைக்கு இயேசு நம் நடுவில் இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்தார், மரித்தவர் அல்ல, மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர். இன்றைக்கு இந்த வேலை நம்ம மத்தியிலே நடுவிலே பரிசுத்த ஆவியின் மூலமாய் உலாவிக் கொண்டு இருக்கிறார். சமாதானமற்ற உள்ளங்களை சமாதானத்தில் நிரப்புகிறவராக இருக்கிறார். ஒரு காரியத்தில் எனக்கு நல்ல முடிவு தெரியணும், ஒரு வேலையில் எனக்கு நல்ல முடிவு தெரியணும், நான் எடுக்கிற பிரயாசத்தில் நல்ல முடிவு, நான் எடுக்கிற காரியங்களை நல்ல வாய்க்கணும், எனக்கு அதில் சமாதானம் வேண்டும் என்று ஒரு வேளை ஏங்கி கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இந்த காலவேளை திருச்சபையில் ஆலயத்தில் கர்த்தரை நாடி தேடி வந்திருந்தால் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். செப்பனியாவில் தேவனாய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். மரித்து உயிர்த்தெழுந்த அன்பின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூட்டி இந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து நடுவேன் என்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னவர் இன்றைக்கு உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நம்ம என்ன செய்யணும்? திரும்பி செல்லணும். அவர் நடுவில் இல்லைன்னா நமக்கு சோதனையும் போராட்டமும் தொடரும். அவர் நடுவில் இருக்கும் பொழுது தான் நமக்கு ஆசீர்வாதம். நடுவில் இருக்கும் பொழுது நல்ல பிரயாணம், நடுவில் இருக்கும் பொழுது நல்ல தொழில், நடுவே இருக்கும் பொழுது நல்ல படிப்பு, நல்ல வேலைகள், நல்ல தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட்டு கொண்டே இருக்கும். நடுவில் இல்லைன்னா அது ஒரு பெரிய எச்சரிப்பு தான். லேவியராகமம் 19:4 வாசிப்போம். லேவியராகமம் 19:4. லெவிட்டிகஸ் சாப்டர் 19 verse 4. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் உங்கள் நடுவில் இருக்கிற ஜீவனுள்ள தேவன். அதனால் விக்கிரங்களை நாடாமல் வாரிப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்காமலும் இருப்பீர்களாக நான்
தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி எச்சரிக்கிறார். இந்த வார்த்தையின் முதல் நாளில் எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடிக்கு இருப்போம். அதான் யோசுவா சொல்கிறார் 24:15, நானும் என் வீட்டார் முன்னால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் சொல்லிட்டு, உங்கள் மிற்பிதாக்களாகிய ஆபிரகாமுடைய தேவனை, தேராக ஆராய்த்த தேவனை ஆராதிப்பீர்களா? அல்லது ரொம்ப நாள் யோர்தான் நதிக்கு முன்னாலே உட்காந்து முதலைகளை வணங்கினீங்க, அங்கே இருக்கிற மீன்களை வணங்கினீங்க, அங்கே அலைந்து திரிந்த கழுதைகளை நீங்கள் வணங்கினீங்க, நீர்வாழ் சந்துக்களை உங்களுக்கு தெய்வமாக சுருமலை உருவாக்கி கொண்டாடினீங்க, அதை நீங்கள் சேவிப்பீர்களா? நான் என் வீட்டார் என்றால் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் யாரை சேவிப்பீர்கள்? ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பாக கொடுக்கிறார். யாத்திராகமம் 17:7 வாசிப்போம். ஏனால் யாத்திராகமம் 17:7 17:7 மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். எதற்காக? தேவனாய கர்த்தர் வாதாடின், இந்த இஸ்ரவேல் புத்திரர் வாதாடின் நிமித்தம் கர்த்தர் நடுவில் இருக்கிறாரா இல்லை என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்த நிமித்தம். இவங்க தப்பு பண்ணிட்டு அவர் நம்மோட இருக்காரா இல்லையான்னு வாதாடுறாங்க. தப்பு பண்ணது இஸ்ரவேல் ஜனங்கள், வழி விலகி போனது இஸ்ரவேல் ஜனங்கள், விக்கிர சுரூபங்களை உண்டாக்கினது இஸ்ரவேல் ஜனங்கள். மோசே தாமதித்தார் என்ற உடனே விக்கிரத்தை செய்து ஆராதிக்கிறார். எல்லாம் இவங்க தப்பு பண்ணிட்டு தப்பிதங்கள் மத்தியில், குறைவுகள் மத்தியில், விலகி போன மத்தியில், மறுதளித்த மத்தியில் இருக்காரா இல்லையா நடுவில்ன்னு சொல்லி வாதாடினார். அதனால் அந்த இடத்துக்கு பேர் மாசா மேரிபா என்று பெயரிட்டார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். உபாகம் 31:17 வாசித்து பார்ப்போமேனால், உபாகம் 31:17, அந்த நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு எங்கள் தேவன் எங்கள் நடுவில் இராததினாலே அல்லவா இந்த தீங்கள் என்னை தொடர்ந்தது என்பார் இஸ்ரவேல் ஜனங்கள். எதுக்காக? கர்த்தர் மேலே கோபம் கொண்டார், அவர்களை கைவிட்டு முகத்தை அவளுக்கு மறைத்தார், பட்சிக்கப்படும்படி நடத்தார், தீங்களுக்கு இக்கட்டுகளுக்கும் அவரை தொடர்ந்து. ஏன்னா அவங்க வழி விலகி போனாங்க, மறுதளித்தாங்க, முறுமுறுத்தாங்க. மேக சம்பம் நடத்தினது, அக்னி சம்பம் நடத்தினது, மன்னாவை சாப்பிட்டாங்க, காடையை சாப்பிட்டாங்க, எல்லாம் தின்னு தீர்த்து கடவுள் ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கை இல்லாதவர்களாக மறுபடியும் விக்கிர ஆராதனைக்கு திரும்பி போனபடினாலே கர்த்தர் எச்சரித்து கொண்டே இருந்தார். யோசுவா 22:31 வாசிக்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 22:31, வாசி. கர்த்தருக்கு விரோதமாய் அப்படி கொத்த துரோகத்தை செய்யாதிருக்கிறதுனாலே கர்த்தர் நம்முடைய நடுவில் இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். God is in our midst. ஏன்னா நீங்கள் அப்படி செய்யலை. எலேசரின் குமாரனாய் பினகேஸ் ரூபன் புத்திரையும் காத் புத்திரையும் மனாசே புத்திரையும் நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் அப்படி ஒத்த துரோகத்தை செய்யாதபடியினாலே. கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணலை, கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யலை, கர்த்தரை விட்டு வழி விலகி போகலை, பின்வாங்கி போகலைன்னா கர்த்தர் நம்முடைய நடுவிலே இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் அதை யோசுவா சொல்கிறார். நீ இதெல்லாம் செய்யாதபடினாலே கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். உங்கள் ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தர் நம் நடுவிலே 1 மாதம் இருந்தார். 2வது மாதம் வந்திருக்கிறோம், 28 நாள் கூட இருப்பார். அப்புறம் 10 மாதம் இந்த ஆண்டை கடந்து போகணும், நடுவில் இருப்பார். கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள், கர்த்தரை பின்தொடர்ந்து செல்லுங்கள், கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணாதிருங்கள். கர்த்தர் சொல்லுகிறதை செய்யவும்
செய்ய வேண்டாதை நிறுத்தி விடவும் நம்முடைய வாழ்க்கையில் தீர்மானம் எடுப்போம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜீவனுள்ள தேவனாய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். உங்கள் தேவனாய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். பூட்டி இந்த வீட்டுக்குள்ளே பிரவேசி சீசர் நடுவில் உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னவர் தொடர்ந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.